அவனை வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றி. வாய் மூடு. அவனை வெளில வர சொல்லு. அவனை வெளில வர சொல்லு. டேய் இந்தா. வெளில வாடா. வர சொல்றேன். மயிர் மயிர் மாடு. வெளில வர சொல்லு. உள்ள இருக்கிறது யாரு? எதுக்கு மென்டல் மாதிரி பண்ற? உள்ள இருக்கவனை வெளில வர சொல்லு. வர சொல்றேன். வாய் மூடு. வர சொல்லு. கத்திட்டால நம்ம வீட்ல கிடையாது. எதுக்கு பண்ணீங்க? பத்து பத்து நினைச்ச. வர சொல்லி அவனை வெளில. நான் அடிக்கிறேன். சொல்றேன். நீ வர சொல்லு. வெளில வாடா. அக்கா ஏன் முன்னாடி விட்டு நீ எப்ப நைட்டு போய் ஸ்டே பண்ற? இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து மனசு பூரா சங்கட்டமா இருக்கு. அதாவது ஒருத்தவங்களோட நீங்க கல்யாணம் பண்ணி வாழ்றீங்க, பொண்ணோ பையனோ யாரா இருந்தாலும் பொதுவா தான் சொல்றேன், அவங்களோட உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு போய் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களோட வாழ்ந்து விட்டு இங்கிட்டு ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அதே பேரலா இன்னொரு இல்லீகலா ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு தப்பா சொல்லிட்டேன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி இந்த மாதிரி ஊழ வேலைக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்ன்ற வார்த்தையை அசிங்கப்படுத்த கூடாது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான ஒரு ஈனத்தனமான செயல் பண்ண பிடிக்கலனா டிவோர்ஸ் வாங்கிட்டு எவன் கூட வேணாலும் எவ கூட வேணாலும் போகணும். அந்த மாதிரி ஒரு ஊழ வேலையை இந்த அம்மா பண்ணிப்பிடுச்சு. அதாவது கல்யாணமாயி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தவன் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அதையும் வந்து கணவர் பார்த்துட்டாப்ல நேர்ல. இந்த அம்மா ஒரு தப்பு பண்ணிருச்சா, அதுல ட்ரிகர் ஆகி அவர் ஒரு கொடூரமான தவறை பண்ணிவிட்டாப்ல. இந்த அம்மா வெட்டிவிட்டா. அந்த அம்மா ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருச்சு. அதுக்காக இவர் வெட்டினதை வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அந்த தவறை செஞ்சுவிட்டு தமிழக காவல்துறைக்கு அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் பாருங்க. அதுதான் ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்டாட்டியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோசுங்கிற பையன். அவனால எல்லாமே போச்சு. தயவு செய்து அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. இந்த மனுஷன் இவ்வளவு கதறி அழுதுகிட்டு ஒருத்தவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? இவரோட மனைவியோட கள்ள தொடர்புல இருந்தானே அந்த நாதா. அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம இந்தியாவில் உள்ள லா படி எதுவும் சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் சொன்னா பாருங்க, இந்த குடும்பம் போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி முறைப்படி டிவோர்ஸ் பண்ணாம இவரோட மனைவி இன்னொருத்தையும் கூட இருந்தாங்க. இவரோட மனைவிக்கும் சரி அந்த ஆளுக்கும் சரி எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. இதுல கோவப்பட்டு வெட்டினார் வருங்க மனைவி. இவருக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. அதுவும் இல்லாம அவருக்கு தண்டனை அவரே கொடுத்துக்க போறேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அந்த வீடியோல. சிம்பாலிக் நானும் என் பையனும் இதுக்கு மேல இருக்க போறது. அதுக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவும் இந்த ஒரு சம்பவமும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி. ஒன்னோ பையனோ, அதாவது உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில உங்களுக்கு கசப்பு இருக்கு, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்களை அத்து விட்டுருங்க. அத்து விட்டதுக்கு அப்புறம் எவனோடயோ எவ கூடயோ போங்க. ஆனா அவங்க கூட இருக்கும் போதே இன்னொருத்தையும் உனக்கு தேவைப்படுது, இன்னொருத்தையும் உனக்கு தேவைப்படுதுன்னா அவங்க எல்லாம் என்னடா வார்த்தை சொல்லி திட்டுறது? புருஷனுக்கு துரோகம் பண்றதுக்கு, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றதுக்கு என்ன பிறவியா இருப்பாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பாப்போம்.